இன்னைக்கு டிவியில் பேசினார் பார்த்தீங்களா? அது மறந்துட்டேன் பார்த்தியா எங்கள் மாமாவை. சாயந்தரம் பார்த்தீங்களா டிவியில் பேசினார். நவராத்திரி நாளைக்கு பிறக்க போகிறது. हमारा देश के कुसके नहीं के வாயில் வசும்பு வச்சு தேய்க்கோ சொல்கிறாரு. நாளையிலிருந்து 5 அடுக்கு இருந்தது 2 அடுக்கு ஆயிடுச்சான். இதனால் ஜனங்க கிட்ட அப்போ இந்த 9 வருஷமாக உன் காதில் என்ன வச்சுருந்தோம், உன் வாயில் என்ன வச்சுருந்தோம், இவ்வளவு வாங்கி நீ தாண்டா குவிச்ச. இந்த 9 வருஷமாக அந்த வரியை போட்டு எங்கள் தாலி அறுத்து சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் மூட வச்சவன் தான்டா நீ. மூடி அவெல்லாம் செத்து போயிட்ட உடனே 9 வருஷம் கழிச்சு நவராத்திரி பிறக்கும் நாளில் நாங்கள் வரியை குறைக்கிறோம், நீங்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க. போடாடே, உனக்கு குடும்பம் கொடுத்தோன்னா ஒன்றும் தெரியாதுடா, நீ ஒரு நாடோடி பையன். எல்லாம் இருக்கிற எங்கள் குடும்பம் தான்டா. எங்களை சொல்கிறான்ல குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு. குடும்பம் புள்ள குட்டி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அதனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், இந்த 2026 தேர்தல் நீ சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழப்போகிறாயா இல்லை செத்து நாசமாக போகிறியா? கோயிலுக்கு போனால் பெருசாக கவுறு கட்டி மணி இருக்கும்ல, அந்த மணி ஆட்டுறது நம்மவா. அதே கோயிலுக்குள்ளே வெள்ளி மணி சின்ன மணி இருக்கும்ல, அதை ஆட்டுறவா குஞ்சு மணி தான் ஆட்டுவா. அவ்வா தான் ஆட்டணும், நம்ம ஆட்டினா ஆடாதான். அப்போ தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். எவ்வளோத்தையும் பண்ணிட்டு 75 வருஷம் கட்சியை நடத்திட்டு மிஸ்ஸாவை பார்த்துட்டு தடாவை பார்த்துட்டு பொடாவை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு பாதி பேரை நொண்டியாக்கி பாதி பேரை குருடனாக்கி 75 வருஷம் கட்சி நடத்தி நாங்கள் நட்டு நிற்க வைப்போமா தமிழ்நாட்டை. நேராக வருவாங்களாம், ஒன்லி 2026ன்னு வாங்கலாம். வாட் அபவுட் 2024ன்னு கேட்டால் நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் 24, ஒன்லி 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் உக்காடுறோம். நாங்கள் வந்து குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்துகிறோம். அம்மால என்னடா நினச்சிக்கிறீங்க? என்ன நினச்சிக்கிறீங்க? என்ன கட்சி இது? எத்தனை உயிரடா கொடுத்துருக்கோம்? என் தாய்மாரெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்களே, இவங்களை சேர் போட்டு உட்கார விட்டீங்களாடா? உங்களை சேர் போட்டு உட்கார விட்டானாம்மா? உட்காந்தா என்ன சொல்லுவான்? ஆம்பளெல்லாம் நிற்கிறான், எருமை மாடு எந்திரின்னு சொன்னானா இல்லையா? உங்களை நாக்காளி மட்டும் போடல என் தாய்மாரே, உங்களை முன்றோல உட்கார வச்சு ஆம்பளைய பின்னாடி உட்கார வச்ச கட்சி திமுக. இந்த 75 வருஷத்தில் எங்கள் ஆத்தா பட்ட கஷ்டத்தை, எங்கள் ஆயா பட்ட கஷ்டத்தை உன்னை படாமல் பார்த்துக்கணும். உன் வீட்டில் இடம் விழுந்தா, உங்கள் அப்பன் செத்தா கருமாந்தத்துக்கு ஒரு புடவையும் தேவசத்துக்கு ஒரு புடவையும் கொடுப்பான். அதோடு நீ கைட்டின்னு கிளம்ப வேண்டியது தான். அம்மா அம்மான்னு சொல்லி ஒருத்தி ஆட்சி பண்ண நாடு இது. ஆனால் அம்மாவை பிறக்கலை, எங்கள் தாத்தா கலைஞர் ஆண்டவனாக பிறந்தார். ஆண் என்ன பெண் என்ன, பிறப்பது ஒரு உயிர், சொத்தில் சமப்பங்கு என்ற சட்டத்தை போட்டோம். தாத்தா கலைஞர் பெண்களுக்கு இந்த உதவிகளை எல்லாம் செய்தால் எங்கள் அண்ணன் தளபதி பஸ்ஸை விட்டார், 1000 ரூபா கொடுத்தார் இல்லையா? எங்கள் தாத்தா கலைஞர் நொண்டிய மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் எங்கள் அண்ணன் தளபதி மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்க வேலையை கொடுத்தார். எங்கள் தாத்தா கலைஞர் பொட்டைய அரவாணி ஆக்கினா திருநங்கை ஆக்கினா எங்கள் அண்ணன் தளபதி அந்த திருநங்கைக்கு ஊர்காவல் படையில் வேலை கொடுக்குறார். எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினா எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலையும் கோயம்புலையும் டைட்டில் பார்க் கட்டுறார். எங்கள் தாத்தா கலைஞர் திருவள்ளூருக்கு செலவு வச்சா எங்கள் அண்ணன் தளபதி கண்ணாடி பாலம் கட்டி 2த்தையும் ஜாயின் பண்ணுறார். எங்கள் தாத்தா கலைஞர் கலைஞருக்கு நூற்றாண்டு நூலகம், அண்ணாவுக்கு நூற்றாண்டு நூலகம் கட்டினா எங்கள் அண்ணன் தளபதி மதுரையில் தாத்தா கலைஞருக்கு நூலகம் கட்டுறார். இப்படி வழி வழியாக சொல்கிறான்ல, வாரிசு அரசியல் வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் இருப்பதனால்தான் இந்த முன்னேற்றம். இல்லை என்றால் இல்லை. எல்லாரும் சொல்கிறான் சின்னவரை உதயநிதி என்ன பண்ணார், அவர் எப்படி துணை முதலமைச்சரான மயிரை பிடுங்கினார், அது எங்களுக்கு தெரியுண்டா. என் தாய்மார்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு திருமணமாகாத பெண் இருந்து
அந்த பெண்ணுக்கு மணமகனை பார்த்து திருமணம் நடத்தி வைத்தால் 3ஆம் மாதம் உங்கள் மகள் கருவுற்று உங்கள் மாப்பிள்ளை சிறைக்கு போனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இந்த கரு உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இந்த கரு வேணாம், கலைச்சிரு, இன்னொன்று பெற்றுக்கலாம், இது பிறந்தா அப்பனை கொன்னுடுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்லனாலும் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இல்லை வானாண்டி யமன் பெற்றது உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இது அப்படியே வளர்ந்து வந்ததுன்னா உன் புருஷனை கொன்னுடுண்டி, உடம்பு நல்லா இருந்தால் இன்னொன்று பெற்றுக்கலாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? அந்த அவமானத்தை தாங்கி தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை பிறந்ததென்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை. திருமணம் முடிந்தது. எங்கள் அண்ணி துர்காவிற்கு 5ஆம் மாதம் மறுமணம் வைக்க வேண்டுமா இல்லையா? 7ஆம் மாதம் உறவுக்காரர்கள் ஜடை தைப்பார்களா இல்லையா? பணம் இருக்கிறதோ இல்லையோ 9ஆம் மாதம் சீமந்தம் நடத்தியே தீர வேண்டுமா இல்லையா? ஆனால் எங்கள் அன்னிக்கு 5ஆம் மாதம் மறுமணம் வைக்க ஆள் இல்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்க சொந்தக்காரன் வரவில்லை, 9ஆம் மாதம் அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை. அவளே நடந்து போனால், அவளே மருத்துவமனைக்கு போனால், மருத்துவமனைக்கு போகும்போது காதலியே, என் மனைவியே, உனக்கு எதுவும் நடக்காது, நடந்தால் காப்பாற்ற உன் கணவன் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எங்கள் அண்ணன் தளபதி இல்லை. அவளே போனால், அவளே பெற்றால், பெற்ற குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்து பால்ட்டி சீராட்டி அதற்கு ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய், காதலனே, கணவனே, நீ கருவாக்கிய குழந்தையை எல்லோரும் கலைத்து விடு என்று சொன்னார்கள். நான் கலைக்கவில்லை, அதை அழிக்கவில்லை, கருவை உருவாக்கி பிள்ளை பெற்று பாலோட்டி சீராட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. லவடிக்கா பால். யாரடா சொல்றீங்க? நேற்று பெஞ்ச மயிரை பிடிக்கிட்டு வாயில வருது எனக்கு. அவங்க வந்தான் அந்த பையன் என்ன சொன்னான்? போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கிறாரு, அவர் ஊர்ல பஸ் நல்லா இல்லை. இந்த திட்டங்கள் எல்லாம் சிவசங்கர் இந்த அரியலூருக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலேஜ் கட்டப்பட வேண்டுமா? இந்த பஸ் ஸ்டாண்ட் முழுமை பெற வேண்டுமா? போட்ட சாலைகளை பராமரிக்க வேண்டுமா? உங்கள் வீட்டில் நல்லது கெட்டதுக்கு வருவதற்கு உங்கள் தோழனாக தொண்டனாக ஒருவன் இருக்க வேண்டுமா என்று நினைத்தால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் இல்லையா? அதான் உண்மை. நான் பிச்சை எடுக்க மாட்டேன். உன் கடமை இதை செய், எங்கள் உரிமை 5 வருஷம் உங்களுக்கு நாங்கள் பாடுபடுவோம், அதை செய்வோம். தலைவர் தளபதி மீண்டும் முதல்வர் ஆவார். இந்த கட்சி ஆரம்பித்து 75 வருஷம் ஆகுது. கட்சியோட 25வது வயசை கொண்டாடணும். தாத்தா கலைஞர் முதலமைச்சர். 50வது வயசை கொண்டாடணும். தாத்தா கலைஞர் முதலமைச்சர். 75வது ஆண்டை கொண்டாடணும். எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர். நாங்கள் 100வது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.